கஜானனம் பூதகணாதிசவிதம் கவித்தஜம்பரசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கயம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி கௌரி நாராயணி நமோஸ்துதே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சாதியுள்ளது சொல்லக விளக்கது சாதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே தன்வயல் சூழ்ந்த ஏழாளி என்னும் புனித சேஸ்திரத்திலே மருதஞ்சோலையும் தன் வயலும் சூழ்ந்திருக்கின்ற இந்த புனித சேஸ்திரத்திலே எழுந்தருளி அடியார்களுடைய வல்வினைகளை எல்லாம் தீர்த்து வேண்டுவார் வேண்டுவதை ஈயும் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அருள்மிகு பெரியதம்பிரான் சுவாமிகளுடைய திருவருள் துணை கொண்டு பெருமானுடைய நித்திய நைமித்திய கிரியைகளை எல்லாம் சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அதிவணக்கத்திற்குரிய ஆரிய சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கும் இன்றைய விழா உபயோகாரர்கள் இந்த ஆரியத்தை சிறந்த முறையிலே பரிபாலித்து வருகின்றவர்கள் மங்கள வாத்தியம் இசைக்கின்ற இசைக்கலைஞர்கள் இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அருந்தொண்டர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவன்பான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமாளுடைய இந்த திருச்சன்னிதானத்திலே வருடா வருடம் கார்த்திகை மாத இறுதி புதன்கிழமையிலே இந்த தீப விழா இங்கே மிக மிக பக்குவமாகவும் சிறப்பாகவும் நிகழ்த்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு அடியார்கள் இந்த நேரம் இங்கே நிறைந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் பெரியதம்பிரான் சுவாமிகள் மீது அளவு கடந்த பக்தி உள்ளவர்கள் என்பதைத்தான் என்னாலே உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒளி, தீபம், சுடர், விளக்கு, அக்கினி, அனல், தணல் இவைகளெல்லாம் எங்களுடைய சைவ சமயத்தோடு சமய நெறிமுறைகளோடு தொடர்ந்து பின்னி பிணைந்து இருப்பது இந்த சொற்கள். உண்மையாக எங்களுடைய சமயத்திலே நாங்கள் எடுத்து பார்த்தால் இறைவனுடைய உண்மையான வடிவம் ஒளி வடிவம்தான். இறைவன் ஒளிமயமாகத்தான் இருக்கிறான்.
இதனாலே தான் எங்களுடைய நாயன்மார்கள் பெரியோர்கள் எல்லாம் சிவபெருமான விளக்கின்ற பொழுது சோதியே சுடரே சூழொளி விளக்கே இறைவனை சொல்லுகிறார். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே திருவையார் அழாத செம்பற் சோதி கற்பனை கடந்த சோதி தூண்டு சுடரனிய சோதி. இப்படியெல்லாம் இறைவனை ஒளிமயமாக கண்டுதான் எங்களுடைய பெரியோர்கள் நாயன்மார்கள் எல்லாம் வழிபாடாற்றி வந்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே பாருங்கள், உங்களுக்கு இது தெரிந்த வரலாறு. அந்த சிவராத்திரி தினம் நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது பிரம்ம விஷ்ணுக்கள் அகந்தையினாலே நான் பிரமம் நான் பிரமம் என்று ரெண்டு பேரும் போட்டி போட்டுக் கொண்டார்கள். பிரம்ம விஷ்ணுக்கள் அப்ப இவர்களுடைய அகந்தையை அடக்குவதற்காக சிவபெருமான் தன்னுடைய அடிமுடியை யார் தேடி காண்கிறார்களோ அவர்கள் தான் பிரம்மம் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் என்ன செய்தார்கள்? அந்த பெருமானுடைய அடியையும் முடியையும் அந்த நேரத்திலே பெருமான் எப்படி காட்சி கொடுத்தார் என்றால், ஆதியும் அந்தமுமில்லா அரும் பெரும் சோதியாய். சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக காட்சி கொடுத்தார். பின்பு அவர்கள் அகந்தி அடங்கிய பொழுது கேட்டார்கள், பெருமானே இந்த ஒளி வடிவத்தை மீண்டும் நாங்கள் எப்பொழுது காண்போம் என்று கேட்கிறார்கள் பிரம்ம விஷ்ணுக்கள். சிவராத்திரியிலே அந்த அர்த்த ஜாமத்திலே உங்களுக்கு தெரியும், லிங்கோத்பவ காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலே அந்த ஜோதி தரிசனம். அப்பொழுது அந்த சோதி தரிசனத்தை மீண்டும் நாங்கள் எப்பொழுது காணலாம், எப்பொழுது அருள்வீர்கள் என்ற பொழுதுதான் கார்த்திகையில் கார்த்திகை மாதத்திலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே அந்த ஒளியை மீண்டும் நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று சொல்வதற்கு இணங்கத்தான் இந்த கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்திலே நாங்கள் தீபமேற்றி வழிபடுகின்ற அந்த புனிதமான நிகழ்வு நடைபெறுகிறது. உண்மையிலே பாருங்கள், அந்த தீபத்தை நாங்கள் ஏற்றுகின்ற பொழுது இங்கே தாய்மார்கள் நான் நிறைவாக இருக்கிறீர்கள். நான் இங்கே உள்ள விளக்குகளையும் பார்க்கிறேன். இந்த தீபம் ஏற்றுவதற்கு அதி உகந்த தீபம் பித்தளை, செம்பு, சுத்தமான வெள்ளி. இந்த மூன்றிலிருந்தான் நாங்கள் நிச்சயமாக தீபம் ஏற்றுவோம். செம்பு விளக்கு அல்லது பித்தளை அல்லது சில்வர். சில்வர் என்று சொல்லிக்க சுத்தமான வெள்ளி. இப்ப என்ன சில்வர் என்று வருது, சில்வர். அது உண்மையிலே உள்ளுக்கெல பார்த்தா இரும்பு தான் கலந்திருக்கும். இந்த மூன்றும் அதிவிசேடம் என்று சொல்லப்படுகிறது. தட்சணம் அது வாங்க எல்லார்ட்டையும் பணம் இல்லாமல் இருக்குந்தானே, பித்தளை வேண்டாம், ஐம்பொன் வேண்டாம், எங்களுக்கு இல்லை. அப்படி என்றால் சுத்தமான மண் அகல் விளக்கிலே தீபமேற்றி வழிபடுவது மிக சால சிறந்தது என்று சொல்லுகிறார். பஞ்சத்திரி மிக முக்கியம், எல்லாவற்றிலும் விசேஷம். அது உங்களால் எடுக்க முடியாது. தாமர தண்டில் எடுத்த நூலினாலே நாங்கள் திரை செய்து போடுவது மிகுந்த நல்ல பலனை தரும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் சாதாரணமான சேலையில் தானே போடுகிறீர்கள், அதற்கு ஒரு விதிமுறை இருக்கிறது. அந்த சேலையை எடுத்து பன்னீரிலே தோய்த்து காய வைத்து அதை தீபத்திலே விட்டு ஏற்றுறார். தீபம் ஏற்றுவதற்கு மிக முக்கியமானது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். மிக 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 முக்கியமானது என்ன? திரியோடு வெரி குட், நல்லது. முக்கியமான விதிக்கப்பட்டது நெய். நெய் என்றால் நெய்யினாலே தீபம் ஏற்றினால் அளப்பரிய செல்வங்கள் நிறையும் என்று சொல்லுவார்கள். எல்லோருக்கும் அது வேண்டுவதற்கு கஷ்டம். அப்படி இருந்தாலும் நெய், இலுப்பெண்ணெய், தேங்காய் நெய் இப்படியானவற்றினாலே நீங்கள் தீபத்தை ஏற்றி வழிபடலாம். என்னவென்று பாருங்கள், இந்த தீபத்தை நாங்கள் அலங்கரிக்கின்ற பொழுது இந்த விளக்கை பார்க்கின்ற பொழுது பெரிய சந்தோஷமா இருக்கிறது. இந்த விளக்குக்கு நாங்கள் அதாவது இந்த தண்டு இருக்கிறது அல்லவா, இதில் அது செய்திருந்தால் லட்சணமாக இருந்திருக்கும். இந்த தண்டிலே பட்டு சேலையோ ஏதோ செய்து அதை கட்டலாம். தண்டில் கட்ட வேணும். பூச்சரங்களை
இந்த தண்டிலே கட்ட வேணும். புஷ்பங்களை கூடிய வகையிலே இந்த இது பாதத்திலே லக்ஷ்மியினுடைய பாதத்திலே வைக்கணும். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் நினைப்பீர்கள் இல்லை மேலே தானே வைக்க வேணும், ஐயா என் கீழே வைக்க சொல்றார். என்ன காரணம்? அந்த உச்சியிலே வைக்கின்ற பொழுது அந்த சுடற்பட்டு அந்த புஷ்பம் கருக ஆரம்பிக்கும் அல்லவா? அப்பொழுது அது சிறப்பாக ஒரு மனச்சாந்தியை தராது. வைக்கலாம், ஆனால் நீங்கள் அதிலே உங்களோட மனதை கருகினால் பின்பு நீங்கள் துன்பப்படக்கூடாது. கீழ் பாதத்திலே அந்த தீபத்தை அந்த பத்திர புஷ்பங்களை வைத்து சாட்சாத் மகாலட்சுமி, இந்த தீபம் சாட்சாத் மகாலட்சுமி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த தீபத்தை ஏற்றுகின்ற பொழுது முதலிலே எங்களுடைய இருள் அகலம் என்று சொல்லுகிறார். தீபத்தை ஏற்றுகின்ற பொழுது இருள் அகலும், மனச்சாந்தி கிடைக்கும், இறைவனுடைய சிந்தனை வலுப்பெறும், பாவங்கள் நீங்கும், மனச்சாந்தி கிடைக்கும். ஆனால் இந்த பாக்கியம் தாய்மார்களுக்கு தான் கூடுதல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அம்மாமார் தான் தீபம் ஏற்ற வேணும். ஐயாமார் சண்டைக்கு வரக்கூடாது, நாங்கள் தீபம் ஏற்றுற இல்லையோ. அம்மாமார்களுக்கு அது இறைவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. அந்த தீபத்தை நீங்கள் வீடுகளில் ஏற்றுகின்ற பொழுது முதலில் என்ன செய்ய வேண்டும்? தீபத்தை ஏற்றப் போகிறீர்கள், பின்பக்கத்து கதவை சாத்தி விட வேண்டும். பூசறையிலே உள்ள ஜன்னல்களை நீங்கள் மூடிவிட்டு முன்வாயில திறந்து விட வேண்டும். தீபம் ஏற்றைக்குள்ளே ஒரு பொழுதிலும் பின்வாயல் திறந்திருக்கப்படாது. பூசறைக்குள்ளே உள்ள அந்த ஜன்னல்கள் பூட்டப்பட வேண்டும். முறைப்படியாக நீங்கள் அந்த தீபத்தை எல்லாம் அலங்கரிக்கின்ற பொழுது அதில் கோலம் போட வேணும், தீபத்தை வைக்க வேண்டும், புஷ்பங்களை வைக்க வேணும். வைத்து ஆனால் தீபம் ஏற்றியதன் பின்பு ஏனென்றால் இப்படி மாற மகாலட்சுமி பேருந்து வெளியில் ஓப்பன் ஆளுக்களால் போகும். ஆகவே நீங்கள் அந்த தீபம் ஏற்றுகின்ற பொழுது இதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். தாய்மார்கள் நீங்கள் அதை புனிதமாக அந்த வகையிலே விளக்கேற்றி பின்பு விளக்கேற்றியதன் பின் மகாலட்சுமி குடிகொண்டு விட்டார். தீபம் ஏற்றி அதன் பிறகு பேருந்து நீங்கள் இன்னும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்கள், தாய்மார்கள் கவனிக்க வேணும். இந்த விளக்க தீபத்தை நீங்கள் ஏற்றுகின்ற பொழுது சில பேர் வாயால ஊதி நூற்க கூடாது. தீபத்தை ஒரு பொழுதிலும் வாயால ஊதி நூற்கக்கூடாது. ஆனால் இப்ப ஐயாமார் சில ஆலயங்கள்லையும் ஐயாமார் பைரங்கமா ஊதி நூற்றப்படுவார்கள். அப்படி ஒரு பொழுதிலும் வாயினாலே ஊதி நூற்கக்கூடாது. அடுத்தது தீபத்தை நூற்கிறது என்று சொல்லக்கூடாது. வளர்த்து விடு, குளிர விடு, இப்படியான வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும். தீபத்தை அணைத்து விடு, நூற்று விடு என்று கூட சொல்லக்கூடாது. வளர்த்து விடு, நகர்த்தி விடு, அமர்த்தி விடு, இனிமையாக விடு, பெரிதுபடுத்து, இப்படியான வாக்கியங்கள் அந்த தீபத்துக்கு நாங்கள் அதை அவச்சொல்லுகள் பாவிக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது தாய்மார்கள் அந்த தீபம் ஏற்றுகின்ற நேரம் நீங்கள் புனிதமாக காலையிலே தோய்ந்தாலும் மாலையிலே நீராடியோ கைகால கழுவியோ விபூதி தத்து குங்குமமிட்டு கட்டாயம், அது முக்கியம். குங்குமமிட்டு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுகின்ற பொழுது, இப்பொழுது நான் இங்கே சொன்னேன், அந்த தீபத்தை ஏற்றுவதற்குரிய பாடல்கள் இருக்கிறது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று சொல்லுகிறார். இப்படி விளக்கு ஏற்றுவதற்குரிய அகவல்கள் எல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை பாடி அந்த தீபத்தை நிச்சயமாக பயபக்தியோடு நீங்கள் ஏற்றுகின்ற பொழுதும் அது உங்களை மிகுந்த, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த விளக்கிலே சுடர் தெரியும், சோதி தெரியும், சுடர். அந்த சுடரை நீங்கள் உங்களுடைய மனதினாலே ஒரு கணம் உற்று பார்க்க வேண்டும். அந்த சோதியை உற்று பார்த்து பின்பு கண்மூடி அந்த சோதி உங்களுடைய புருவ மத்தியிலே இருக்கிறதாக பாவனை பண்ணி வணங்கி வருவீர்களானால், இங்கே நாங்கள் புறத்திலே ஏற்றுகின்ற புற இருளை அகற்றுவதற்கு ஏற்றுகின்ற அந்த தீபம் உங்களுக்குள்ளேயே அது
ஒளிர்கின்ற ஒரு பிரகாசமான நிலையை காணலாம். அடுத்தது இன்னும் ஒன்று, இந்த தாய்மார்கள் தீபம் ஏற்றுகின்ற பொழுது தட்சிணா நீங்கள் தோய்ந்து போட்டு வருவீர்கள் என்று நினைக்கிறேன். ஒரு காலமும் இப்ப எல்லாம் கோயிலே கூட இப்படியே வருகிறார். என்ன கோலம் என்று உங்களுக்கு தெரியும். ஆக்கள் இந்த வாய்க்கில் தலைமையேறு போகும். தலையை விரித்தபடி ஒரு காலமும் தீபம் ஏற்றக்கூடாது. அம்மாமாருக்கு தான் சொல்றேன். தோய்ந்தாலும் நீங்கள் ஈரம் என்றாலும் உடனே அது செயலி எடுத்து கட்டிக்கொண்டோ ஏதோ செய்து கொண்டோ தலை விரித்த நிலையிலே நாங்கள் தீபம் ஏற்றக்கூடாது. அடுத்தது, தீபம் ஏற்றுகிற நேரம் ஒரு இல்லற பெண், குடும்ப பெண் அயல் வீட்டிலே கதைத்து கொண்டு நிற்பாளாக இருந்தால், அம்மா விளக்கு வைக்கணும், பொறு வாரண்டா, அந்த தீபம் வைக்கிற நேரத்தில் அந்த இல்லத்தரசி அந்த உரிய நேரத்தில் வீட்டில் நிற்க வேணும். அவள் அந்த நேரத்தில் புற காரியங்களில் வேறு வகையில் ஈடுபட்டால் அவளாலே இல்லறத்திலே உண்மையான இன்பத்தை காண முடியாது. பாருங்க, இந்த தீபம் ஏற்றுகிறதனுடைய அந்த தத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். இப்போ எல்லாம் ஒரு நல்ல, எந்த ஒரு நிகழ்விலும் மங்கள விளக்கேற்றல் என்ற ஒரு நிகழ்வு இருக்கு. எந்த ஒரு நிகழ்வில் அங்கே பார்த்தா அந்த விளக்கேற்றலுக்கு ஒரு விரும்பியோ விரியாமலோ 50 பேரோ பட்டியல் போட்டிருக்கு. இன்னார் 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 ஏற்றுவார், இன்னார் ஏற்றுவார், இன்னார் ஏற்றுவார். நடக்கிறது பாருங்க. தட்சிணாக அங்கே ஒரு ஆடம்பர உடுப்போடு ஒருவர் வந்திருக்கிறார். சப்பாத்தி ஷர்ட் எல்லாம் போட்டு வந்திருக்கிறார். விளக்கத்தை சொன்னால் அந்த மனுஷன் அந்த நேரம் சப்பாத்தில கட்டுவார். சப்பாத்தோட வந்து கொளுத்த வேண்டி இருக்கு. அடுத்தது எங்களுடைய சமயத்தில் இன்னொரு வழக்கம், மெழுகு திரிக்க கொளுத்தி தான் பிடிக்கிறார். அது சில பேருக்கு பிடிக்குமோ பிடிக்கவில்லையோ, அதிலே மெழுகு திரியால்தான் கொளுத்த வேணும் என்ற அந்த நியதி இருக்கப்படாது. நாங்கள் ஏன் அதை கற்பூரத்திலேயோ ஏதாவது ஒரு விதியோ செய்து அல்லது விளக்கு திரியில செய்து கொளுத்தலாம். மெழுகு திரி தான் கொளுத்த வேணும் என்று இல்லை. ஆகவே அந்த விளக்கேற்றுவனுடைய தத்துவத்தையும் அந்த விளக்கினுடைய புனிதத்தையும் நாங்கள் உணர்ந்து செயல்பட வேணும். பாரு, எவ்வளவு விதி இந்த தீபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் கிழக்கு பக்கத்து திரிய கொளுத்தினால் உங்களுடைய மனச்சஞ்சலம், துன்பம் இவைகளெல்லாம் நீங்கி சகல சம்பத்தும் உண்டாகும் என்பார்கள். கிழக்க பார்க்கிற திரி விளங்குறதா? கிழக்க பார்க்கிற திரிய கொளுத்தினால் உங்களுடைய பீடைகள், வறுமைகள், துன்பங்கள் எல்லாம் நீங்கி சகல சம்பத்தும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. மேற்கே உள்ள திரிய கொளுத்தினால் சகல கிரகதோஷங்களும் வேண்டாத பகைகளும் நீக்கப்படும். எந்த திசை? மேற்க. அடுத்தது வடக்கு திசையை நீங்கள் கொளுத்தினால் சகலவிதமான தனம், தானியம், செல்வம், மங்களம் எல்லாம் கிட்டும் என்று சொல்லுகிறார்கள். தெற்கு வடக்கு பக்கத்து திரி. ஆனால் தனித்திரி ஏற்றுகின்ற பொழுது தெற்கு பக்கத்து திரி தனித்திரியாக கொளுத்தக்கூடாது என்ற விதி இருக்கிறது. ஒரு 5 சுடர் 5ம் எரிகின்ற பொழுது அது மிகவும், அதாவது ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கும். இப்படியாக இந்த தீப வழிபாடு எங்களுடைய மக்கள் மத்தியிலே இன்று நேற்று வந்ததல்ல. இன்று நேற்று வந்ததல்ல. அங்கே சொல்லுவார்கள், இந்த திருவிளக்கு வீடிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், டிவியிலே எல்லாம் பார்த்திருப்பீர்கள், திருவண்ணாமலை தீபம் என்று சொல்லுவார்கள். திருவண்ணாமலையிலே குன்றிலிட்ட தீபம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த வழிபாடு அநாதிகாலம் தொடக்கம் எங்களுக்கு மத்தியிலே நிலவி வருகிறது. ஆகவே நாங்கள் இதை மிக நுணுக்கமாக ஆலயங்களிலே கூட தீபத்தை நாங்கள் காட்டுகின்ற பொழுது, தீபத்தை காட்டுகின்ற பொழுது இன்னும் ஒன்று நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். பாருங்கள், அது அந்த தீபத்தை கையாளுகிறவர்கள் இப்பொழுது அடுக்கு தீபத்தை காட்டுகிறார்கள். அடுக்கு தீபம் சோதி சொரூபமாக எங்களுக்கு தெரிகிறது. அந்த தீபத்தை அடியவர்கள் காணக்கூடியதாக அதை வளர்க்க கூடாது. விளங்குறா? அப்படியே நாங்கள் அடுக்கு தீபத்தை பார்க்கின்ற பொழுது இறைவனை சோதி சொரூபமாக பார்க்கிறோம். பின்பு எங்களுக்கு முன்னால் அந்த சோதியை வளர்த்து விட்டால் அந்த சோதி எங்களுடைய தியானத்திலே உள்ள சோதி விலகி விடுவது போல இருக்கும்.
இப்படியான சில நடைமுறைகள் தீபம் என்றால் சும்மா இதை விளக்க கொடுத்தோன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தாய் அடுத்தது விளக்க வளர்க்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேணும்? திரி எரிகிறத வளர்க்க வேணும். பூசையில் ஒரு பூவியை எடுத்து அந்த திரிக்கு மேலே வைத்து அந்த சோதி அந்த விளக்குக்குள்ளேயே அடங்குவதாக பாவனை செய்து வைக்க வேணும். அந்த ஒளி வெளியில் கொண்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. பூவி எடுத்து அந்த திரியிலே வைத்து அந்த சோதி இதுக்குள்ளே அடங்குகிறது என்ற பாவனையிலே நீங்கள் செய்ய வேண்டும். ஆகவே பெருமானுடைய இந்த சன்னிதானத்திலே இந்த விழா மிக பக்குவமாக இங்கே நல்ல பக்தி முறையோடு இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். தாய்மார்கள் எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று கூறி இன்றைய விழா உபயோகாரர்கள் திருமதி சிவலிங்க அம்மையார் அவர்கள், அவர் ஊரை சேர்ந்தவர், இப்படி ஜெர்மனியில் இருக்கின்றார். இன்று எங்களுடைய வைத்திய கலாநிதி டாக்டர் குணரட்னம் ஐயா அவர்கள் முன்னின்று இந்த விழாவை செய்வதாக நான் ஆலய சிவாச்சாரியார் மூலம் அறிந்திருக்கின்றேன். ஆகவே எல்லோருக்கும் பெருமானுடைய திருவருள் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கு நன்றி கூறி பணிவாக அமைகின்றேன். வணக்கம், நன்றி. அரகர நம பார்வதி பதஞ்சே, அரகர நம பார்வதி பதஞ்சே, அரகர நம பார்வதி பதஞ்சே. வணக்கம், நன்றி.